வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நிறைய தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நிறைய தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வு குறித்து விவாதிக்க உள்ளோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு கடந்த 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கலந்தாய்வு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. இந்த சூழ்நிலையில் கலந்தாய்வில் இனிமேல் பங்கேற்க உள்ள மாணவர்கள் எந்த பிரிவை தேர்வு செய்வது என்பது குறித்து தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். அரங்கில் நம்முடன் உள்ள பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தலைவர் திரு சரவணன் பெரியசாமி அவர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் சந்தேகங்களுக்கு விடையளிக்க உள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 4 வரைக்கும் கவுன்சிலிங் நடைபெறவிருக்கிறது. மாணவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்ல அண்ணா யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருப்பாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த செகண்ட் ஃபேஸ்க்காக வெயிட் பண்றவங்க, இந்த செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல டாப் 10ல கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமும் என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வெளியில வரவங்க பாத்தீங்கன்னா லாக்ஸ் டுகெதர்ல வெளியில வராங்க. ஆனா அவ்வளவு என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் எம்ப்ளாயபிளா இருக்காங்களா அப்படின்னா இட்ஸ் பிக் குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. முக்கியமா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இருந்தாலும் அந்த குவாலிட்டி நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? குளோபல் மார்க்கெட்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில வர கேண்டிடேட்ஸ் வேர் தே ஸ்டாண்ட், எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா அண்ட் இன் பர்டிகுலர் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்ப ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நம்ம வி ஹேட் a handful of நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ அதோட 10 மடங்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, 20 மடங்குன்னே சொல்றாங்க மக்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு 10,000-20,000 இன்ஜினியர்ஸ் பர் இயர் நம்மளுக்கு வெளியில வந்துட்டு இருந்தது தாண்டி இப்போ ஒரு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு வருஷம் வெளியில வர்றப்ப நம்ம உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ள போற ஹை ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டியே குறையுது. ஏன்னா நம்ம ஒரு டைம்ல 120 மார்க் இருந்தா தான் எம்பிசியில நம்ம இன்ஜினியரிங்கே போக முடியும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்து தமிழ்நாட்டில் 120க்கு கீழே இருந்தவங்களாம் அடுத்த ஸ்டேட்ல போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. அதை தாண்டி இப்ப பாஸ் பண்ணா போதும் 12th நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நம்ம போக முடியும்னு குவாலிபிகேஷன் மாத்திட்டோம். அது தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா நீங்க மேத்ஸ்லயும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் மச் லோவர் மார்க் ஸ்கோர் பண்ணி பேர்லி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் போறப்ப நீங்க எவ்வளவு டாப் இன்ஸ்டிடியூஷன்லயும் ஹையஸ்ட் குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் வச்சு டீச் பண்ணினாலும் அவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சர்வை வரதாங்க அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா ஆகிறதுக்கு சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. மேத்ஸ்லயோ பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ ஒழுங்கா இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு இன்ஜினியரிங் எடுக்கிறது இல்லையா, எடுக்கிறது கிடையாது இல்லையா? இருக்கலாம், அதுவும் இருக்கு. பட் சில பேர் எல்லாத்துக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கு, எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், அந்த 4 இயர்ஸ்ல நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் விட இவங்க ஹார்டரா ஒர்க் பண்ணி வெளியில வரலாம், தப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சம்டைம்ஸ் சில பேருக்கு முடியாமையும் போயிருது. இப்ப எல்லாமே எஜுகேஷன் மட்டும் கிடையாது. நம்ம பல தடவை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப எஜுகேஷன் மட்டும் வச்சுட்டு ஒருத்தவங்க பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எஜுகேஷன் இஸ் அ கீ, அதுல தப்பு இல்லை. பட் நம்ம எஜுகேஷன் நம்ம கொடுக்கறப்ப இப்ப எஜுகேஷன்ல மேத்ல ரொம்ப லோவா ஸ்கோப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இஸ் நாட் குவாலிஃபைட் பர்சன் நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் சொல்றேன், ஆம்பிஷியஸா ஒருத்தர் நான் 45 தான் மேத் வாங்கியிருக்கேன் பெர்சன்டேஜ், ஆனா நான் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அந்த 4 இயர்ஸ்ல உண்மையான ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா வெளியில வரப்ப குவாலிஃபைடா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குவாலிஃபைட் இன்ஜினியரா வரணும்னா இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன்லி தி கேண்டிடேட் அப்படின்னு சொல்றீங்க. 50% ஒன்லி வித் தி கேண்டிடேட், ரிமைனிங் 50% தான் இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க மற்றவங்ககிட்ட, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க, மற்றது அவங்க வேர்ல்ட்ல என்னது பாக்குறாங்க, எதை வச்சு அவங்க லேர்ன் பண்றாங்க பொறுத்தது. தொடர்ந்து நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள். நேயர்கள் காத்திருக்கிறார்கள். பல்லடத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், சுமதி, அவரிடம் பேசலாம். சுமதி வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என் டாட்டர் 182 எடுத்துருக்குதுங்க. ஓகே. இப்ப அவங்களுக்கு எப்படி காலேஜ் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்க டாக்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா, மெக்கானிக்கல், சிவில், அது மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்களா? சி எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கலீங்க. சுமதி தொடர்ந்து பேசுங்க. ட்ரிபிள் இ இல்லாட்டி இசிஇ. ட்ரிபிள் இ அண்ட் இசிஇக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு.
இருந்ததுனாலும் அவங்க மனசுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஸ்பெசிபிக்கா கம்யூனிகேஷன்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இசிஇ போறதோ இல்ல எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ்ல எனக்கு ஜாப் கிடைக்கும்னு ட்ரிபிள் போறதை விட ட்ரிபிள் இசிஇ பண்றப்ப பேரலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் அது மாதிரி கோர்சஸும் எடுத்துக்கிட்டு ரெண்டுக்குமே ரெடியா இருந்து போறதுன்னா கண்டிப்பா இது எடுக்கலாம் ட்ரிபிள் இசி. அவங்க எடுத்து படிக்கிறது ட்ரிபிள் இசி அவங்க ஆசைப்படி படிக்கலாம். ஆனா கிராஷ் கோர்சஸ்ல கொஞ்சம் சாஃப்ட்வேரையும் டச் பண்ண சொல்றீங்க. பண்றது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம இதை பத்தி நிறைய பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ராமலட்சுமி. அவரிடம் பேசலாம். ராமலட்சுமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம், சொல்லுங்க சார். நான் 12th கட் ஆஃப் 182 வச்சிருக்கேன். சரிங்க சார், எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா என்ன எப்படி? கண்டிப்பா 182 வந்து நல்ல கட் ஆஃப், நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி சீட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சோ இப்ப Tier 1 காலேஜஸோட சீட்ஸ் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும். நீங்க பிசி என்ன கேட்டகரியில வர்றீங்க? பிசி சார். பிசிங்களா? கண்டிப்பா நல்ல இது கிடைக்கும். என்ன கோர்ஸ் எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு கெமிக்கல் லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் பெட்ரோ கெமிக்கல் எடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் சார். கண்டிப்பா கெமிக்கல் எடுக்கலாம். இப்ப பெட்ரோல் கெமிக்கல்ங்கிறது ஸ்பெசிபிக்கான ஒரு கோர்ஸ். அதுக்கு விட கொஞ்சம் ப்ராடரா கெமிக்கலே எடுத்துட்டு இப்ப நீங்க மாஸ்டர்ஸ் எதுவும் பண்ற மாதிரி இருக்கிறப்ப பெட்ரோல் கெமிக்கல் அது மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு. சோ அது படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கும். பிஇ முடிச்சுட்டு வெளில வரப்ப அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு கரெக்டா இருக்கும். சார், இப்ப இந்த ஒரு நேர் கால் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸான அந்த ட்ரிபிள் இசி எடுத்துட்டு சைட்ல வந்து அவங்க கிராஷ் கோர்ஸ் சாஃப்ட்வேர் டச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்ப இந்த இசியோ ட்ரிபிளியோ படிக்கும் போது அந்த கேண்டிடேட் ஏன் அவனோட கோர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணக்கூடாது? ஏன் வந்து ஒரு பிலிப்ஸ் ஹெல்த் கேர் இருக்கு, அதே மாதிரி வீடியோகான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஏன் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம ஏன் அவங்களும் கார்பரேட் குள்ளேயே ஐடி குள்ளேயே ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்க? இது ரொம்ப நல்ல கொஸ்டின். இது கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள்இலயோ இசிஇயோ ஈவன் மெக்கானிக்கலோ எடுத்துக்கிட்டாலும் உள்ள போற எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி உள்ள ஒரு 2 lakh ஸ்டூடெண்ட் போயிட்டு வெளியில ஒரு 2 lakh ஸ்டூடெண்ட் எவ்ரி இயர் வர்றப்ப அந்த என்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் வேணும் எனக்கு அப்படின்ட்டு டாப் ஸ்கூல்ஸ்ல டாப் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்றாங்க. பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னா வெளியில வர்றப்ப நம்ம எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் ஜாப் கிடையாது. அதே தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதேதானே இப்ப ஐடிக்கும் இருக்கு. அதுதான் வந்து இட் இஸ் நான் வந்து ஐ ரன் அன் ஐடி கம்பெனி, மல்டிநேஷனல் ஐடி கம்பெனி ஹெட் குவார்டர் இன் யூஎஸ். எங்களுக்கு வந்து அஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்களுக்கு தெரியுது கிளியராவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் எந்த பிரான்ச் எடுத்திருந்தாலும் வெளியில வர்றப்ப 70% ஆஃப் ஆல் இன்ஜினியர்ஸ் ஐடிக்கு தான் போறாங்க. அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா 70% ஆஃப் இன்ஜினியர்ஸுக்கு ஜாப் கொடுக்கற அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ் இதுல வந்து நம்மளுக்கு அடிக்வேட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க இல்லையா? கண்டிப்பா தேவைப்படுறாங்க. பட் இந்த அளவுக்கு வால்யூம்ல தேவைப்பட மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோம், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி எடுத்துக்கோம். அந்த கம்பெனில வந்து ஒரு 7,000 8,000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா 80% ஆஃப் தம் வந்து டெக்னீஷியன்ஸா இருப்பாங்க, அசம்பிளர்ஸ், டெக்னீஷியன்ஸ். இதுல லேப்ல ஒர்க் பண்ற என்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு few hundred people இருப்பாங்க, less than 1,000 people தான் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி நம்ம சென்னையில அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 8 கம்பெனிஸ் இருக்கும், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். அதுல ஒவ்வொரு வருஷம் இன்டேக் பாத்தீங்கன்னா டோட்டலி சேர்ந்தீங்கனாலும் ஒரு 1000 இன்ஜினியர்ஸ்க்கு மேல போகாது. சாரி டு இன்டரப்ட், நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், மேட்டூரில் இருந்து குருபிரசாத் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். குருபிரசாத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க குருபிரசாத். ஹலோ வணக்கம் குருபிரசாத், தொடர்ந்து பேசுங்க. கட் ஆஃப் சார். சொல்லுங்க குருபிரசாத். கட் ஆஃப் 184.75. சரிங்க. இது இஎன்டி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் பரவாயில்லைங்களா, இல்ல ஸ்கோப் தெரியணும்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அது பண்றப்ப இன்டெப்தா உங்களால வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லாவே புரிஞ்சு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்க அப்ளை ஆகுது, எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத தெரிஞ்சு நீங்க வந்து அதை ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பட் நான் போன நேயருக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்க பேரலாவும் சில ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க. அது வந்து இட் இஸ் நாட் அ டிஸ்ரெஸ்பெக்ட் டு யுவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இட் இஸ் அன் ஆடட் வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். அதை வந்து நம்ம கோர்ல இருந்து விலகி போறோமே
அப்படிங்கிறது வேண்டியதில்லை. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம ஹிந்தி கத்துக்கிறோம் இதுக்கு பாம்பே போறதுக்காக, அது மாதிரி தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம அடிஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் குட் கோர்ஸ். அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து புரிஞ்சு பண்ணுங்க. பட் ஆன் டாப் ஆஃப் இட் வேற என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் அடிஷனலா நம்மளால கத்துக்க முடியுமோ கத்துக்குங்க. அதுதான் நான் சொல்றேன். புதுக்கோட்டையிலிருந்து ஜெயசங்கர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜெயசங்கர் வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையன் 184.75 வாங்கியிருக்காரு சார். ஓகே. அவருக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் ஒரு ஐடியா இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் 184.75. இப்போ மெக்கட்ரானிக்ஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. சோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபீல்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பார்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ல எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஃபியூச்சருக்கு வந்து. அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எய்டட் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, அதனால யூஸ் ஆகும். பட் நான் என்ன எப்பவுமே அதை அட்வைஸா நான் சொல்லுவேன், என்னோட அட்வைஸா சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க பிஇ மெக்கானிக்கல் எடுத்துக்கங்க, மெக்கட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஆனா எம்இல அது மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ல நீங்க வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியில வர்றப்ப நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து மெக்கட்ரானிக்ஸ் தான் போகணும்னு அந்த டைம்ல நினைச்சா போய்க்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் போகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் போகலாம், ஆட்டோமொபைல் போகலாம் அந்த டைம்ல. ஸோ பிஇ பண்றப்ப வந்து ஜெனரலா மெக்கானிக்கல் பண்றது பெட்டர். மயிலாடுதுறையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், முருகன், அவரிடம் பேசலாம். முருகன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சார் வணக்கம். வணக்கங்க. உங்க நன்றி. என்ன சொல்றோம்னா 158.5 ஓகே, கட் ஆஃப் மார்க். சரிங்க. மனோஜ்குமார் பேரு. சரிங்க. அவர் வந்து எந்த ஃபீல்ட் போடலாம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்க? மெக்கானிக்கல் லைன்ல போலாம் இருக்காரு. அவருக்கு பிடிக்குதுங்களா? மெக்கானிக்கல் லைன்ல போறது தப்பு கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நான் அப்படியே சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் எடுத்துக்கணும். ஆனா அதை எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னு புரிஞ்சு அவரால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் போறாங்க, ஸ்பெசிபிக்கா எல்லாருமே மெக்கானிக்கல்ல ஜாயின் பண்றாங்க, அதனால நானும் அது வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்றேன் அப்படின்ட்டு அப்படி இருந்தாரு அப்படின்னா, ஜெனரிக்கா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எடுத்து நீங்க வந்து ஜாப் வாங்கிக்கலாம். இப்ப நான் இன்ஜினியரிங் போகணும், யார் எல்லாருமே அதிகபட்சமா இன்ஜினியரிங் எல்லாரும் கேட்கறாங்க மெக்கானிக்கல், அதனால நானும் அங்க மெக்கானிக்கல் போறேன் அப்படின்னு நினைச்சா பெட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எடுத்துட்டு நேரடியா ஐடிக்கே ஜாபுக்கு போயிடலாம். அதுதான் என்னோட அட்வைஸ். இட் இஸ் ஆப்போசிட் டு வாட் லாட் ஆஃப் பீப்புள் கிவ் அஸ் சஜஷன். நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். திருப்பூரில் இருந்து ஆரோக்கியராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஆரோக்கியராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம், சார் பேசணும். வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். என் பொண்ணு பிஆர்க்கு பண்ணலான்னு இருக்குங்க சார். சரிங்க. அது கூட அடிஷனல் ஏதாவது பண்ணலாங்களா சார் கோர்ஸ்? இல்ல, பிஆர்க்குங்க இப்ப கிரியேட்டிவிட்டி நல்லா இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதுல போறதுன்னா பிஆர்க்கு அருமையான கோர்ஸ். அவங்களுக்கு எஸ்பெஷலி அவங்க வந்து கிரியேட்டிவ் டிசைன்ஸ், கிரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா பிஆர்க்கு ரொம்ப அருமையான கோர்ஸ். ஒன்னு நீங்க பாத்தீங்க, பிஆர்க்குலயே ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது சாஃப்ட்வேர். ஏன்னா எல்லா ஆர்கிடெக்ட்ஸும் அவங்க ஸ்பெசிபிக்கா டிசைனுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதை பேரலா அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இப்ப இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதை பேரலா படிச்சுக்கிறது நல்லது. அது வந்து சாஃப்ட்வேர் வேலைக்கு போறதுக்காக கிடையாது, பிஆர்க்கு அவங்க பண்ணி வெளியில வரப்ப அவங்களுக்கு ஒர்க்குக்கு ஈஸியா டிசைன் ஸ்ட்ரீம்ல அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த டூல்ஸ் மாதிரியும் அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸ் மாதிரியும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க போது அது அவங்களுடைய ஒர்க் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல சார், இந்த பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ்க்கு இப்ப இருக்கிற ஸ்கோப் எப்படி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ் எவ்வளவு ஆஸ்பைர் பண்ணி அதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க? பெட்ரோகெமிக்கல் கோர்சஸ் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து நிறைய ரிஃபைனரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல் கிரியேட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் த பெட்ரோ இன்புட், அதாவது க்ரூட் ஆயில் இன்புட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. பட் வந்து வால்யூம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஹெவியா கிடையாது. ஸோ அதனால பெட்ரோகெமிக்கலும் ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் அதில் வெளில வந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா ஸ்பெசிபிக்கான ஒரு நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸுக்கு டெஃபினட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க எடுக்கிறதுனா அதுல வந்து நல்லாவே நான் சொன்ன மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை யூ ஷுட் பி ஒன் ஆஃப் த டாப்பர். So you have an opportunity. So அதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக் கோர்சஸா இருக்கிறதுனால வந்து டாப் நாட்ச்ல படிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயம் அந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப டெடிகேட்டிவா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். அது மாதிரி முடியல அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரு ஜெனரிக்கா இப்ப பிஇ மெக்கானிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எம்இ வேணா ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஓபனா இருக்கும். நாமக்கல்லில் இருந்து கோகிலா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகிலா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க.
வணக்கம் கோகிலா. நான் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 179 எடுத்திருக்கேன். ஓகே. கெமிக்கல் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு? இல்ல கெமிக்கல் பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் எம்இ முடிச்சாதான் அதுக்கு ஃபுல் ஸ்கோப் இருக்கா? என்ன மாதிரியான ஸ்கோப்லாம் அதுக்கு இருக்குன்னு கேட்கணும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் கோகிலா. கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. பட் நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுனா டெஃபினட்டா உங்களோட வேல்யூ பெட்டர் ஆகும். பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க பிஇ கெமிக்கல் எடுத்துட்டு எம்இ வந்து அந்த டைம்ல 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வெளியில வர்றப்ப என்ன வந்து இண்டஸ்ட்ரீஸ் நல்லா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா போகணும்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு chemical industries are in polyurethane. A lot of technologies are new research is going on in the polyurethane and those sides. So அந்த ஏரியால அந்த டைம்ல என்ன அட்வான்ஸா போயிட்டு இருக்கோ அதுல எம்இ பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். So once they get into chemical engineering அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அதுல என்னென்ன விதமான ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு. so that according to their own interest they can decide. கண்டிப்பா அது 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வர்றத நம்ம இப்ப இது பண்றதை விட பட் பிஇ கெமிக்கல் கண்டிப்பா எடுத்துக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறப்ப நம்ம கரெக்டா பிளான் பண்ணி. பட் வெறும் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட அவங்களுடைய படிப்பு ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்சர்வ் பண்ற அளவுக்கு இந்தியால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எவ்ரி டே பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்றது கிடையாது. பண்றாங்க பட் அதோட வால்யூம் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கெமிக்கல் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 10,000 இன்ஜினியர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியர்ஸே தமிழ்நாட்டில இருந்து வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாப் கிடையாது. மேபி ஒரு 2,000 இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் இருக்கு. ஸோ அந்த 2,000 இருக்கிறதுக்கு நம்ம டாப் 2ல இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதுன்னா கெமிக்கல் கண்டிப்பா பண்ணலாம். நீங்க சொல்றது வந்து லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ஜினியர்ஸ் அப்படின்னா ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனில போய் பெரிய லெவல்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல போய் ஒர்க் பண்றது நம்ம எல்லாரும் இங்க இருந்து பெரிய மலைப்பா பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இப்ப கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியால இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கோயம்புத்தூரில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் தண்டபாணி. அவரிடம் பேசலாம். தண்டபாணி வணக்கம். உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. ஹலோ வணக்கம் தண்டபாணி. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் எப்படி இருக்குங்க மேடம்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப் நல்லா இருக்கு. இந்தியாவில் அது ரொம்ப வளர்ந்து வர்ற ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது இப்போ ஹெல்த் கேருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட் பிளேயர்ஸும் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதோட பேசிஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அது எலக்ட்ரானிக்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹெவியா வந்து அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ் அண்ட் யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லோக்கல் அசம்பிளிங் லோக்கலே R&D அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. பட் எகெயின் நல்லா புரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்து நல்ல ஷைன் ஆகிற மாதிரி நீங்க பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டமா வந்து இப்ப நீங்க ஐடில மாதிரி 10,000 ஹையர் பண்ணாங்க, 5,000 பீப்புள் ஹையர் பண்ணாங்க, 2,000 பீப்புள் ஹையர் பண்ணாங்க. பின்னாடி வைக்கிறாங்களே சார் ட்ரைனிங் ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட டெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க அதுல ஸ்கோர் பண்ணலன்னா பெஞ்ச்ல உட்கார வைக்கிறாங்க, அப்படியே வெளியில அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த வால்யூம் இதுல பார்க்க முடியாது, பயோமெடிக்கல் பார்க்க முடியாது. பட் எது பண்ணாலும் எகைன் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி என்ஜினியரா இருக்கணும், நல்லா பண்ணணும்னா நீங்க அதை எப்படி அதை அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 4 இயர்ஸ்ல வந்து கத்துக்கணும் கண்டிப்பா. அரக்கோணத்தில் இருந்து நேர் காத்திருக்கிறார் தமிழரசு. அவரிடம் பேசலாம். தமிழரசன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க தமிழரசன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் வந்து +2 முடிச்சிட்டு இப்போ வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன் சார். சரிங்க. இப்போ வந்து அதாவது எனக்கு வந்து கம்ப்யூட்டர் லைன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குங்க. சரிங்க. இப்போ வந்து நான் வந்து ஐடில போலாமா இல்ல சிஎஸ் பண்ணலாமா? இன்னொன்னு என்ன சொன்னாரு? ஐடி போலாமா இல்ல இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் இதுலயே பண்ணலாமா அப்படிங்கிறது. இப்ப கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஐடி போறதை விட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது படிங்க. ஏன்னா நீங்க ஐடில போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் உங்களுக்கு இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்சஸா இருக்கும். அதாவது லாங்குவேஜஸ், டேட்டாபேசஸ் அது மாதிரி இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நீங்க போனீங்கன்னா ஹார்ட்வேர் பேசிக்ஸ் என்ன, ஹார்ட்வேர் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அந்த அளவுக்கு இருக்கும். அது உங்களுக்கு பின்னாடி வந்து 4 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுல ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஃபர்தர் படிக்கல நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஜாபுக்கு போறேன் அப்படிங்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். சேலத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பிரமோத் கிருஷ்ணன். அவரிடம் பேசலாம். பிரமோத் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். ஹலோ. பிடெக் ஐடி படிக்கிறதுக்கு அது என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. பிடெக் ஐடி உடைய ஸ்கோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிடெக் ஐடி கண்டிப்பா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஹார்ட்வேர் ரொம்ப இருக்காது, அதுல சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் அண்ட் டிசைன் ஸ்கில்ஸ், ஆர்கிடெக்டிங் அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி இருக்கும்.
இன்க்ளூடிங் இப்ப நியூ சிலபஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் முதற்கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிடெக் ஐடி டெஃபினெட்லி குட் கோர்ஸ். திருவண்ணாமலையிலிருந்து நேர் காத்திருக்கிறார் ஆறுமுகம், அவரிடம் பேசலாம். ஆறுமுகம் வணக்கம், உங்களுடைய கேள்வி எதை சொல்லுங்க. ஆறுமுகம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கலாமா? பிடெக் பயோடெக்னாலஜி கண்டிப்பா படிக்கலாம். பயோடெக்னாலஜி நான் அப்ளை சொன்ன மாதிரி நல்ல கோர்ஸ், நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க அது வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்ச உடனே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க நல்லா ஷைன் பண்ணீங்க, உங்களுக்கு பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னா அடுத்தது வந்து எம்டெக் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மதுரையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், இப்போ ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கு மேடம்? ஓகே, பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ், ரப்பர் பிளாஸ்டிக் டெக்னாலஜிஸ் கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, ரொம்ப லிமிடெட் ஸ்கோப். அதனால நீங்க அதிலேயே பிஇ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறைச்சிக்கிறீங்க. அதனால அது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஸ்பெஷலைசேஷனா பண்ணுங்க. பிஇ வந்து ஜெனரிக் கோர்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க, மேபி மெக்கானிக்கல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க அது பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் நீங்க போக முடியும். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க குறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடா பிஇ பண்ணிட்டு எம்இ அது மாதிரி அது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப எப்படி இசி ட்ரிபிள் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார் எலக்ட்ரானிக்ஸ், பார் சிஸ்டம்ஸ் இதை வந்து எம்இல பண்றாங்க, அதே மாதிரியே இவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் டெக்னாலஜி வந்து எம்இல ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பா. வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் நவீன், அவரிடம் பேசலாம். நவீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் சார் கிட்ட பேசலாமா? பேசலாம் நவீன், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. சார் ட்ரிபிள் வந்து யூஜியோட நிறுத்தினா நல்லதா இல்ல பிஜி எடுக்கணுமா சார்? எனக்கு கொஸ்டின் புரியலைங்க. ட்ரிபிள் நவீன் உங்களுடைய யூஜி டிகிரியோட நிறுத்திட்டா போதுமா இல்ல பிஜி எடுக்கணுமா? ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்க யூஜி பண்ணினாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. பட் நீங்க வந்து இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இல்ல நீங்க அகடமிக் சைடுக்கு நீங்க போய் நாங்க டீச் பண்ண போறேன்னு போகணும், இல்ல ரிசர்ச் போகணும், இல்ல ஸ்பெஷலைஸ்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் ஐட்டம் அது மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க யூஜி பண்ணிட்டு பிஜியும் பண்றது நல்லது. பட் யூஜிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்லா பண்ணலாம். நாமக்கல்லில் இருந்து நடராஜன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நடராஜன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நடராஜன் வணக்கம். சார், இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க கிராஷ் கோர்சஸ் படிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு. இப்ப ட்ரெடிஷனல் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கப்படுற இந்த இசி, ட்ரிபிள், மெக்கானிக்கல் இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது. அந்த மாதிரியான கோர்சஸ் இது. இன்னொன்று ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ் சொல்லப்படுற இப்ப 2-3 காலர்ஸ் கேட்டிருந்தாங்க. பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டட். இப்ப இந்த ரிசர்ச் ஓரியன்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கா? பிகாஸ் நம்ம இசி ட்ரிபிள் படிச்சாலும் மேல படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ ரிசர்ச் ஓரியன்டட்டும் போதே வெறும் அண்டர் கிராஜுவேஷன் இஸ் நாட் இனஃப். படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து ஸ்கிப் பண்றாங்களா? அந்த மாதிரியான சினாரியோ இருக்கா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு? முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, இப்ப ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கெமிக்கலா இருந்த பெட்ரோகெமிக்கல் ஆர் நானோ டெக்னாலஜி, GIS அப்படிம்பாங்க, குளோபல் இன்ஃபர்மேஷன் ஜெனடிக் இன்ஜினியரிங், இது எல்லாமே ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம், அதாவது பிஜி மட்டும்தான் இருந்தது, பேச்சுலர்ஸ் பிஇ இல்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டா வந்து நீங்க பிஜி பண்றதை வந்து பிஇலேயே கொண்டு வந்துட்டாங்க, யூஜிலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து இட் மே பி என்கரேஜிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதுக்கு தான் போவேன், நானோ டெக்னாலஜி தான் நான் பண்ண போறேன், எம்எஸும் எம்இயும் அப்படின்னு முடிவு பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். R&Dல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸா இங்கேயே ஸ்டார்ட் பண்றாங்க, அங்கேயும் வந்து பெட்டர் டிகிரிக்கு, அதாவது ஹையர் டிகிரிஸ்க்கு போறாங்க. பட் நீங்க வந்து இப்போதைக்கு இப்ப 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 15-16 இயர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது நார்மல். என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இன்ஜினியரிங் போய்கிட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம், கரியர் போலாமா, இல்ல ஆண்டர்பிரினரா மாறலாமா, இல்ல வந்து ஃபர்தர் படிக்கலாமா, அகாடமிக்ஸ்க்கு போலாமா அப்படிங்கறத வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ற காலம் இது. அப்படி இருக்கிறப்போ ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கேம்பஸ்ல வேலை கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது அகாடமிக்ஸ் பக்கம் போலாமா, எம்டெக் படிச்சிட்டோம்னா ப்ரொஃபஸரா போலாமாங்கிறது எல்லாமே முடிவு பண்றாங்க. பட் உள்ள வர்றப்ப அது அந்த கிளாரிட்டி இருக்கிறது இல்ல. சோ அந்த கிளாரிட்டி வந்து இது மாதிரி ப்ரோக்ராம்ஸோ இல்ல அப்பாவோ இல்ல பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களெல்லாம் கொடுக்கறது தான் கிளாரிட்டி. சோ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இப்ப ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா நீங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும். ஒரு 10th 11th 12thலயே இதை பத்தி நீங்க படிச்சிருந்திருக்கணும், பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சோ அதை வச்சு நீங்க இன்ட்ரெஸ்ட் உருவாக்கி இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா பிஇலேயே நீங்க ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பிஜிலையும் அதை கண்டினியூ பண்ணலாம்.
இல்ல அந்த மாதிரி கிளாரிட்டி இல்ல. பட் நம்ம வந்து ஹியர்ஸே நான் வந்து அங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அங்க மேகசின்ல படிச்சேன், இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால நான் நானோ டெக்னாலஜி எடுக்க போறேன், ஜெனடிக் இன்ஜினியரிங் எடுக்க போறேன் பிஇலேயே அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்றது நல்லது. அது வந்து கொஞ்சம் ஜெனரிக்கா வந்து பிஇ பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன் அப்புறம் பண்ணிட்டு ரிசர்ச்சுக்கு போகலாம், தப்பு கிடையாது. சோ அவங்களுக்கும் பிராடர் நாலேஜ் அவங்க எடுத்துட்டு போறாங்க பிஇ முடிச்சுட்டு போறப்ப. ஆனா ரிசர்ச் போறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ரிசர்ச் பிஹெச்டிக்கு அவங்க அப்ளை பண்ணும்போது ஃபில்டரிங் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கான வேல்யூ எப்படி இருக்கும்? பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு இந்த ரிசர்ச்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய வந்துகிட்டும் இருக்கு. பட் சில பேர் இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி நான் சொல்லுவேன். நான் இப்ப வந்து நீங்க பயோடெக்னாலஜி நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் காத்திருக்கிறார், விருதுநகரிலிருந்து தங்க வெண்ணிலா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், நான் வந்து சொல்லுங்க. ஹலோ சார், நான் வந்து 180 தொடர்ந்து பேசுங்க தங்க வெண்ணிலா. நான் வந்து 186.5 வந்து கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். சரிங்க. என்ன கோர்ஸ் எடுத்தா எனக்கு நல்லா இருக்கும்? நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்க? ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணணும். நீங்க இப்ப மெக்கானிக்கல், சிவில் அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேயா, இல்ல வந்து நீங்க வந்து சாஃப்ட்வேர் மாதிரி ஐடில ஒர்க் பண்ணணுமா, இல்ல கெமிக்கல் இன்ட்ரெஸ்டா, அது மாதிரி ஸ்பெசிபிக்கா அதை இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மேபி அவங்க இப்ப வந்து அவங்க ஒரு கிளியரான ஐடியா, நீங்க சொன்ன மாதிரி 15-16 இயர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. சோ இந்த கேண்டிடேட்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இப்ப கிளியர் கட் ஐடியா இல்ல அப்படின்னா நம்ம வந்து உள்ள இன்ஜினியரிங் படிப்போம், படிச்சுட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கறத பார்ப்போம். அவங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, ஒன்னு மட்டும் கிளியர், நான் ஒர்க் பண்ண போகணும், கெரியர் வேணும் எனக்கு அப்படிங்கிறாங்க. சோ ஒரு கெரியர் வேணும் அப்படின்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் கெரியர் நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஒன்னு வந்து இப்ப சாஃப்ட்வேர் கைண்ட் ஆஃப் கெரியர்ஸ், வேற வந்து நம்ம மணி இருக்கும், நல்ல சேலரிஸ் கிடைக்கும், பட் ஆல்மோஸ்ட் பிளாட்ல இருக்கும் உங்களோட ஸ்ட்ரக்சர். எஸ், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போய் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் யூ கேன் பிகம் ப்ராஜெக்ட் மேனேஜரா மாறலாம். ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அப்புறம் வந்து ஆர்கிடெக்ட்ல போகலாம். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிரும் கண்டிப்பா, அது மாதிரி மூவ் பண்ணலாம். அதே தான் மெக்கானிக்கல் போனாலும் கெமிக்கல் போனாலும் லோவர் சேலரியில தான் போவோம். அதுவும் ஃபியூ இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மேபி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், இட் வில் டேக் மேபி ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல ஜெனரல் மேனேஜரா நம்ம ரிட்டையர் ஆகும், ரைட்டுங்களா? சோ அது மாதிரி எந்த கெரியர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணலாம். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், விஜயரங்கன், அவரிடம் பேசலாம். விஜயரங்கன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். சன் வந்துட்டு இப்ப பிளஸ் 1 தான் படிக்கிறான். அவனுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஐஎஸ்ஆர்ஓ எல்லாம் சயின்டிஸ்டா தான் வரணுன்றது ட்ரீமா இருக்கு. அதுக்கு அவன் கிராஜுவேஷன் என்ன படிக்கணும்? இஸ்ரோனா இன்ஃபோஸ்பேஸ், ஆஃப் கோர்ஸ், ஏரோஸ்பேஸ், ஐம் சாரி, ஏரோஸ்பேஸ். சோ அந்த இதுக்கு படிக்கிறதுக்கு இப்ப பிஇயும் ஏரோஸ்பேஸ் கொடுக்குறாங்க சில காலேஜஸ் மட்டும், அது பண்றதுனா பண்ணலாம். பட் எகைன் நான் அப்ப சொன்ன மாதிரி வந்து நீங்க ஏரோஸ்பேஸ் வந்து நீங்க பிஜி எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் எங்க இருக்கிறப்ப நம்ம வந்து பிஜில வந்து மேபி மெக்கானிக்கல் எடுக்கலாம் இந்த டைம்ல, எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸோ ஏரோநாட்டிக்கல் விட ஏரோஸ்பேஸ் ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து எம்இ பண்ணலாம். அதுக்கப்புறம் மேபி ரிசர்ச் வேணும்னா பிஹெச்டி கூட அதுல பண்ணலாம். எம்ஐடில எல்லாம் ஆஃபர் பண்றாங்க ஏரோஸ்பேஸ். சோ நம்ம இல்ல நான் வந்து பிஇஏ நான் ஏரோஸ்பேஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா நல்ல காலேஜ்ல, ஐ வுட் சே கவர்மெண்ட் காலேஜஸ்ல, நல்ல காலேஜ்ல ஆல்ரெடி வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல எடுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஏரோஸ்பேஸ்ங்கிறது இட் இஸ் நாட் சீப். அப்படி நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல வந்து 10-15 இயர்ஸ் ஓல்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ற காலேஜ் இருக்காது, இருக்கவே இருக்காது. அதைத்தான் நான் வந்து இன்டெரக்டா இண்டிகேட் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு find fault at our educational institutions. ஏன்னா ஏரோஸ்பேஸ்ங்கிற ஒரு ஸ்டடீஸே இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸா வந்ததுதான். ஸோ என்னை கேட்ட எம்ஐடியில் ட்ரை பண்ணலாம், ரைட் ஃப்ரம் அப்துல் கலாம் எம்ஐடியில் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐடி ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி பிஇ வந்து நீங்க ஜெனரிக்கா ஒன்னு எடுத்துக்கோங்க, மெக்கானிக்கல் அது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல எலக்டிவ் கோர்சஸ் வந்து பண்றப்ப ஆட்டோமொபைல், டிரான்ஸ்போர்டேஷன், அதுல என்ன ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ், ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்சஸ் எடுத்துக்கோங்க. வெளியிலயும் வந்து நம்ம இன்டர்நெட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் படிச்சு கேதர் பண்ணிட்டா நம்ம அதுக்கு எம்இ ஏரோஸ்பேஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மதுரையிலிருந்து நேர் காத்திருக்கிறார் அருண்குமார், அவரிடம் பேசலாம். அருண்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. நான் கட் ஆஃப் 196.25 வச்சிருக்கேன் சார். சரிங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் எடுத்து அடுத்து எம்இ பண்ணா ஸ்கோப் நல்லா இருக்கா? எம்இ பண்றது வந்து ஒர்க்குக்கு போலாம் அப்படின்னு எம்இ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டீச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் தான். ஒர்க்குக்கு போனா எம்இ பண்ணா கண்டிப்பா நல்லதுதான். அதுல எம்இ பண்றப்ப ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்ல எம்இல வந்து ஸ்பெசிபிக்கா வெறும் ஜெனரல் சிவிலும் இருக்கு.
இல்ல மோர் ரிலேட்டட் டு டிசைன் கேட் சைடும் பண்ணலாம். ஸோ அது நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எம்இ கேட் சைட்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு எது அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதை கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணலாம். நவாஸ் காத்திருக்கிறார் தஞ்சாவூரில் இருந்து, அவரிடம் பேசலாம். நவாஸ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன நவாஸ்? பதிவு செய்யுங்க. ஹலோ சார். நவாஸ் சொல்லுங்க சார். நான் வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இப்பதான் பாஸ் அவுட் பண்ணேன் இந்த இயர். ஓகேங்க. இப்போ வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணனா ஐடில எந்த சைடு சார் அப்ளை பண்ணலாம்? ஐடில எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேக்குறீங்களா? இதைத்தான் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம்? நான் வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எந்த சைடு அப்படி போலாம்? பிடெக் இசிஇ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஓகே. அப்படி நீங்க ஐடி பக்கம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நியூவர் டெக்னாலஜிஸ் வந்து கிளவுட் டெக்னாலஜிஸ் இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு. பட் எப்பவுமே எவர் கிரீன் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டேட்டாபேஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ நல்ல ஒரு ஆர்டிபிஎம்எஸ் அதாவது பேசிக் டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டா இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலர் ஆரக்கிள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாங்குவேஜஸ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, சி ஷார்ப், அந்த வரிசையில இப்ப சி, சி பிளஸ் பிளஸ் விட்டுட்டு ஜாவா ஆர் சி ஷார்ப் இந்த ரெண்டு சைட்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அது ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் நீங்க இண்டஸ்ட்ரீஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். .NET ஜாவாவா அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமையில ஜாவா தானே அதிகமா பிளாட்ஃபார்ம் ரெண்டுமே பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில ரெண்டுமே பண்றாங்க. இது ஜாவா டெக்னாலஜி ஓபன் சோர்ஸ் டெக்னாலஜி, .NET டெக்னாலஜி இஸ் லிட்டில் ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி. இப்போ ஓபன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டுல கோட் எழுதுறது இல்ல ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றது எல்லாமே ஜாவால ஹியூஜ் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. இப்ப நீங்க ப்ரொப்ரைட்டரியா பண்ணணும் அப்படின்னா சி ஷார்ப் சைட்ல மைக்ரோசாஃப்ட் சைட்ல பண்ணலாம். ஆனா ரெண்டுமே வந்து இட் வில் மெர்ஜ் டு ஆரக்கிள் கைண்ட் ஆஃப் டேட்டாபேசஸ். கோயம்புத்தூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் விஸ்வநாதன், அவரிடம் பேசலாம். விஸ்வநாதன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. என் பையன் வந்துங்க இந்த வருஷம் +2 படிச்சிருக்காங்க. சரிங்க. ஓகே. அவர் வந்து என்னன்னா இப்போ சாஃப்ட்வேர் தான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா நிறைய வந்து சாஃப்ட்வேர் வருஷம் ஜாஸ்தியா வரும்போது நம்ம படிச்சு முடிக்கும் போது வேலை கிடைக்குமா ஒரு சந்தேகத்துல இப்போ இது மெக்கானிக்கல் போலாங்கிற ஐடியா இருக்காரு. அவரு கன்ஃபியூஸ் இருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா சாஃப்ட்வேர்ல அனுப்புறதுல தப்பு இல்லைங்க. இப்ப நீங்க இப்படி பாருங்க, மெக்கானிக்கல் வந்து இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு வெளியில வந்தவங்க எத்தனை பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பாருங்க, பேசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ அப்படி இருக்கிறப்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இப்ப இருந்த 4 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்ப எடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியே தான் இது வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா சாஃப்ட்வேர்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுக்க வந்து என்கரேஜ் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். விழுப்புரத்திலிருந்து பவித்ரா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பவித்ரா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பவித்ரா சொல்லுங்க. ஹலோ சார், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். சரிங்க. ஆனா எனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசை. இது மேல ஸ்பெஷலைஸ்ட் ஏரோநாட்டிக்கல் போறதுக்கு என்ன படிக்கணும்? அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் சைடே போலாமுங்களா? ஏரோநாட்டிக்கலோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்ப நீங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்படி இருக்கிறப்ப இந்தியால ஏரோநாட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் லிமிடெட் தான். ஏன்னா வெரி ஃபியூ இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து போயிங்கோ இல்ல ஏர்பேஸோ நம்ம பில்ட் பண்றது இல்லை இந்தியால, அன்பார்ச்சுனேட்லி. அந்த காலம் வரும் எதிர்பார்க்கிறோம், பட் இப்ப இல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப நீங்க வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு வெளில வந்தப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லிமிடெட். இப்ப ஹிந்துஸ்தான் HAL இருக்கு பெங்களூர்ல, சம் அது ரிலேட்டட் ஆக்சிலரி யூனிட்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு, சம் பார்ட் ஆஃப் நார்த் இந்தியாஸ்ல இருக்கு. பட் அது வந்து வெரி லிமிடெட் பிளேஸ். நம்ம எல்லாருமே ஏரோநாட்டிக்கல்ல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வெளில வந்து அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. சோ அப்படி இருக்கப்ப நீங்க வந்து இப்ப சாஃப்ட்வேர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்ல மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ ரெண்டுல ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் வந்து நீங்க வந்து பிஜி பண்ணுங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த டைம்ல நீங்களும் உங்களோட மைண்டும் கிளியரா இருக்கும். ஏன்னா 4 இயர்ஸ்க்காம யுவர் 4 இயர் ஓல்டர். சோ நீங்க முடிவு எடுக்கிறது தெளிவா இருக்கும். கிருஷ்ணகிரியிலிருந்து கார்த்திகேயன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? கார்த்திகேயன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் இப்ப எங்க தம்பி வந்து +2 முடிச்சிருக்கிறான். ஓகே. இப்ப வந்து பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல்ன்ற புது கோர்ஸ் வந்தது, அது எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறான். எப்படிங்க அது எடுத்தா நல்ல ஸ்கோப் இருக்குங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகேயன். பயோடெக்னாலஜி இது ஏர்லியரா நான் சொன்னேன் நானு, இது கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நிறைய வால்யூம், அதாவது இப்போ ஒரு 50 இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க, அவங்க 5000 இன்ஜினியர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. சோ அதனால நீங்க பயோடெக்னாலஜி நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா படிச்சு அவரும் வந்து நல்லா புரிஞ்சு அதை அப்ளை பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி
கரெக்டான கம்பெனிகள்ல இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் வாங்கி போய் அவரால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அதை எடுக்கலாம். பயோகான் மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அந்த மாதிரி அளவுக்கு அவரால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனாலோ இல்ல ஒரு நம்பிக்கை கம்மியா இருந்ததுனாலோ ஜெனரிக்கானதை எடுத்துக்கோங்க. இப்போ மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, இல்லாட்டி மெக்கானிக்கல் எடுங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபனா வச்சுக்கலாம். நம்ம திருப்பூரில் இருந்து லட்சுமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். லட்சுமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். என்னோட பையன் +2 தான் படிக்கிறான். ஓகே. சிவில் எடுத்தா எப்படி கேம்பஸ் இன்டர்வியூல கோர் கம்பெனிஸ் எல்லாம் வருமா, இல்ல சிவில் எடுத்தா சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. அதனால பிஇ சிவில் எடுத்து அது நல்ல விஷயமா புரிஞ்சு நல்லா பண்ணாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி இந்தியால நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நிறைய நியூ கம்பெனிஸும் எம்என்சிஸும் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சோ அதனால கண்டிப்பா அதை எடுக்கலாம். மணப்பாறையிலிருந்து சுப்பிரமணியன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுப்பிரமணியன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். மேடம் எங்க பாப்பா 2 பேருமே ஈஸி வச்சிருக்காங்க மேடம். ஓகே. ஆமா சார். ஒருத்தர் வந்து கரூர் ஈஸி, ஒருத்தர் கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் மேடம். ஓகே. அதான் அதுல வாய்ப்பு இருக்குங்களா, எப்படி அதான் ஈஸி இருக்குங்க? இசிஇக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி இசிஇ நீங்க பண்றப்பவே பேரலா வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் கோர்ஸ் எடுத்துக்கங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக. பட் இசிஇயும் நல்லா பண்ணினாங்க, நல்ல காலேஜ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஸ்பெசிபிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் வந்து உங்களை எடுத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட்லயும் வந்து பிஎஸ்என்எல் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இசிஇ இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. பட் நம்ம நல்லா பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணி நல்லா புரிஞ்சு அதை அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்துறதுக்கு அடிஷனல் கோர்ஸ் சாஃப்ட்வேர்ல எடுத்துக்கிறதும் நல்லது உங்களுக்கு. திருவாரூரில் இருந்து சையத் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சையத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சையத் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. இது மேடம் இப்ப நான் வந்து 11th படிச்சிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. இது இப்ப நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். ஓகே. அது அது இருக்காலட்டி அதுக்கப்புறம் எது மேடம் படிக்கிறது? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்புறம் என்ன படிக்கிறதுங்கிற வரைக்கும் இவருக்கு இப்போ டவுட் இருக்கு. சோ இவருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோப்பே ஸ்பெசிபிக்கா ஆட்டோமொபைல் ஆயிருச்சுங்க. சோ அதுக்கப்புறம் பிஜியும் ஆட்டோமொபைல் தான் படிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா மோர் ரிலேட்டட் டு அந்த டைம்ல கண்டிப்பா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஆட்டோமொபைல் வரலாம், மெக்கட்ரானிக்ஸ்ல எம்இ வரலாம். சோ அந்த டைம்ல நீங்க அதுவும் பண்ணலாம். இல்ல நான் வந்து இப்பவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் நான் வந்து அது வந்து கண்டிப்பா பிஜி பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எம்இ வந்து ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டு பிஇ மெக்கானிக்கல் எடுங்க, உங்களோட ஸ்கோப் பெட்டரா இருக்கும். ஊட்டியிலிருந்து சத்யராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சத்யராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சத்யராஜ் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் கட் ஆஃப் வந்து 178.25. ஓகே. சிவில் எடுத்தா எப்படி இருக்கும்? என்னோட அதர் சாய்ஸ் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். சிவில் நல்லா இருக்குங்க. நான் அப்ப சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சிவிலுக்கு இந்தியாலேயே நல்லா இருக்கு. நீங்க இங்க ஃபியூ இயர்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் அவுட் ஆஃப் இந்தியாவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிவில்ல இருக்கு. ஸோ அந்த சிவில் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணலாம். ஃபியூச்சர்ல வந்து நீங்களே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், நீங்க தனியா ஒரு சின்ன சர்வீஸ் குரூப் மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சிவில் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சிவில் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க சொன்ன அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பண்ணலாம். அது நியூவர் கோர்ஸ், அதுவும் பண்ணினாலும் அப்ப சொன்ன மாதிரி அதுல நல்லா போக்கஸ் பண்ணி பண்ணணும். நீங்க நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிவில் அதிகம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல கம்மிங்கிறதுனால நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் சாஃப்ட்வேர் கோர்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. சேலத்தில் இருந்து கனகராணி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கனகராணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். பையன் வந்து +2 படிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். என்ன குரூப் சார் அவன் வந்து எடுத்தா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பைலட் ஆகணும் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் பண்றதுன்னு முடிவு மட்டும் ஏரோநாட்டிக்கல் எடுக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா அதுல பிஇ பண்ணிட்டு நீங்க வந்து ஆன் த சைட்லயோ இல்லாட்டி அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பைலட் தனியா இவங்க எடுக்க முடியாதா? ஏவியேஷன் இன்ஜினியரிங் இருக்கு. ஆனா எவ்வளவு காலேஜஸ்ல அது பிரைவேட் காலேஜஸ்ல கொடுக்கறாங்க, இவங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் கட் ஆஃப் இருந்ததுன்னா ஏவியேஷன் நல்ல காலேஜ்ல இருக்கணும். கண்டிப்பா எப்பவுமே ஏரோநாட்டிக்ஸ் இருந்தாலும் ஏவியேஷன் இருந்தாலும் நல்ல காலேஜஸ் இருக்கிறது நல்லது. பட் ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல பார்க்கும்போது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல?
எஸ்பெஷலி இந்தியாவில் இந்த பைலட் ஆகிறதோ இல்லாட்டி வந்து எனிதிங் ரிலேட்டட் டு தி ஏர் டிராவல் இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்கு. ஏன்னா எவ்ரி அதர் இயர் ஆர் எவ்ரி அதர் 6 months நம்ம வி ஆர் ஹியரிங் புதிய ஏர்லைன் உள்ள வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் நியூ ரவுட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, நியூ ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு. அதனால வந்து நீங்க ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கறதோ இல்ல ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுங்கிறது நல்ல கரெக்டான டைம் இந்த டைம். அதனால இப்போ வந்து ஏவியேஷன் இன்ஜினியரிங் படிச்சாலோ இல்ல ஏரோநாட்டிக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணாலோ இல்ல பைலட் ட்ரைனிங் தனியா போனாலோ இந்த எல்லாத்துக்குமே ஸ்கோப்ஸ் இருக்கு. குமாரபாளையத்திலிருந்து குமாரசாமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. என்னுடைய சன் 4th year EC பண்றாங்க அப்படிங்க. ஓகே, இத முடிச்சோம்னா ME பண்ணலாங்களா? MS வந்து ஃபாரின்ல பண்ணா நல்லா இருக்குங்களா? ட்ரிபிள் பண்றாரு இல்லைங்களா? MS யூஎஸ்ல பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். GRE TOEFL பண்ணிட்டு MS பண்ணலாம். அவர் ட்ரிபிள் பண்ணிருக்கிறதுனால நானும் அதனால ட்ரிபிள் பண்ணிருக்கனால அவரோட ஆப்ஷன்ஸ் ஓபன். அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல EEன்னு சொல்லுவாங்க, அதுல MS பண்ணலாம். இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல MS பண்ணலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணலாம். சோ அவருக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கரெக்டா ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ண சொல்லுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கோப். திண்டுக்கல்லில் இருந்து சஞ்சீவ் குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சஞ்சீவ் குமார் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், நம்ம தங்கச்சிக்கு வந்து BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கான். 192.25 கட் ஆஃப். 192.25 கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கான். அது எப்படி வேல்யூ கோர்ஸ்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து டீல்ஸ் வித் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கண்டிப்பா அது ஸ்கோப் நல்லா இருக்கும். அது நல்லா புரிஞ்சு அதை வந்து எப்படி அப்ளை பண்றாரு அப்படிங்கறத கத்துக்கிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா நல்லா பண்ணலாம். சார், இப்ப நீங்க பேசும்போது irrespective of the discipline what they take, whether it be EEE, EC, mechanical, mechatronics, whatever it may be, crash courses தனியா அவங்க வந்து சாஃப்ட்வேரை டச் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதே EC, EEE இந்த மாதிரி கோர் கோர்சஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்றது மூலமா அவங்களுக்கான எம்ப்ளாயபிலிட்டி போது அவங்களுக்கான இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அவங்களால ஜேர்னல் பப்ளிஷ் பண்ற அளவுக்கு அவங்கள வளர்த்துக்க முடிஞ்சது அவங்களோட ப்ரொஃபசர் ஹெல்ப்போட சரி இல்ல அவங்களோட தனிப்பட்ட முறையிலையும் அவங்களால வளர்த்துக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அது. ஏன்னா அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போறப்ப கம்பெனிஸ் அவங்கள பாக்குறப்ப இப்போ ஒரு 10 BE மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஒரு 4 ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஸ்பெசிபிக்கா சில ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ தனிதான். அந்த ஈவன் தோ அந்த ரிசர்ச் இஸ் நாட் ரிலேட்டட் டு தேர் கம்பெனி, அவங்க வந்து இவங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா இவங்க வந்து வித்தின் அந்த 9 to 5 எந்த ஜாப் மட்டும் பண்றது இல்லாம அடிஷனலா எஃபர்ட் எடுத்து சில திங்ஸ் பண்ண முடியும்னால அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்க ஆல்ரெடி அவங்க. ஸோ திங்கிங் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் அதோடைய ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தம்பியுடன்.